ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைனிங் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட வந்து 6த் கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ மேத்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக அப்படின்றது குடுத்துருக்காங்க. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம் அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ இதுல அவங்களோட ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி. குறிஞ்சி என்ன வரும்? வேட்டையாடல் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாலை. பாலைனா சூறையாடல். முல்லை. முல்லை காளை தழுவுதல். மருதம் அப்படின்னா களை எடுத்தல். ஓகேவா? ஸோ ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4th. ஸோ 3 இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் இப்போ கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். ஆப்ஷன் பி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் சி தமிழ் ஒளி. ஆப்ஷன் டி சுரதா. ஸோ இதுல விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் அப்படின்னு பாரதிதாசனை புகழ்ந்து பாடினது யாரு? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ திருவாசகம். ஆப்ஷன் பி தேவாரம். ஆப்ஷன் சி 11ஆம் திருமுறை. ஆப்ஷன் டி 9ஆம் திருமுறை. இதுல பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? ஆப்ஷன் சி 11ஆம் திருமுறை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சி.என். அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? சி.என். அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஸோ ஆப்ஷன் ஏ ஆரியமாயை. ஆப்ஷன் பி தீ பரவட்டும். ஆப்ஷன் சி நீதி தேவன் மயக்கம். ஆப்ஷன் டி குமரகோட்டம். ஸோ இதுல சி.என். அண்ணாதுரையினுடைய எந்த புத்தகம் 1950ல தடை செஞ்சாங்க? ஆப்ஷன் ஏ ஆரியமாயை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவேரா பெரியார் எப்பொழுது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? ஈவேரா பெரியார் எப்பொழுது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? ஆப்ஷன் ஏ 1934. ஆப்ஷன் பி 1939. ஆப்ஷன் சி 1949. ஆப்ஷன் டி 1969. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 1939. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராமணர் அல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. பிராமணர் அல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1915. ஆப்ஷன் பி 1916. ஆப்ஷன் சி 1917. ஆப்ஷன் டி 1918. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 1916. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆயிரத்தி 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ டி.எம். நாயர். ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் சி மனகல் ராஜா. ஆப்ஷன் டி ஈவே ராமசாமி. ஸோ இதுல சேலத்துல நடந்த 1944 சேலத்துல நடந்த நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தினது யாரு? ஆப்ஷன் டி ஈவே ராமசாமி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு? பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு?
ஆப்ஷன் ஏ இல்வாழ்க்கை, ஆப்ஷன் பி குற்றங்கடிதல், ஆப்ஷன் சி கொடுங்கோன்மை, ஆப்ஷன் டி அரண் வலியுறுத்தல். ஸோ இதுல பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இதுக்கு இடம் கொடுக்காம வாழ்றது தான் சிறந்ததுன்னு வள்ளுவர் எதுல சொல்லியிருக்காரு? ஆப்ஷன் டி அரண் வலியுறுத்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் டேஷ் இவை இரண்டும் தெர்ரென்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் அப்படின்னு சொல்றாரு? டேஷ் டேஷ் இவை இரண்டும் தெர்ரென்க மன்னவன் கண். ஸோ மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு? ஆப்ஷன் ஏ பொருளும் குடியும், ஆப்ஷன் பி கடுஞ்சொல்லும் தண்டனையும், ஆப்ஷன் சி ஒற்றும் நீதி நூலும், ஆப்ஷன் டி ஆற்றலும் செயலும். ஸோ இதுல எதை இரண்ட தெர்ரக்க மன்னவன் கண் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு? ஆப்ஷன் சி ஒற்றும் நீதி நூலும். ஸோ இதைத்தான் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர்? இவை இரண்டும் தெர்ரக்க மன்னவன் கண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? ஆப்ஷன் ஏ உண்மை உளவாக பொய்மை கூறல், ஆப்ஷன் பி நன்மை உளவாக தீமை கூறல், ஆப்ஷன் சி இனிய உளவாக இன்னாத கூறல், ஆப்ஷன் டி இனிப்பு உள்ளபோது கசப்பு உண்ணுதல். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இல்லையா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திருக்குறளுடைய மீனிங் என்னது? ஒற்றும் நீதி நூலும் இவை இரண்டும் தெர்ரென்க மன்னவன் கண். அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒற்றர்களும் புகழ் அமைஞ்ச அறநூலும் தான், இந்த ரெண்டும் தான் ஒரு மன்னன் தனக்குரிய கண்களா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா என்னது? இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுஞ்சொல்ல நம்ம பேசுறது கனி இருக்கிறப்போ காயை சாப்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம் இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை. ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இது கரெக்டா தப்பா? திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. கரெக்டு தான். இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை. ஸோ ரெண்டுமே என்னது அப்படின்னா கரெக்டு தான். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வேங்கையின் மைந்தன் இந்த புதினத்தினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேங்கையின் மைந்தன். ஸோ இந்த புதினத்தினுடைய ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ சாண்டில்யன், ஆப்ஷன் பி அகிலன், ஆப்ஷன் சி கல்கி, ஆப்ஷன் டி அண்ணா. ஸோ இதுல வேங்கையின் மைந்தன் இந்த புதினத்தினுடைய ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் பி அகிலன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் எது? ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை, ஆப்ஷன் பி திருப்பாவை, ஆப்ஷன் சி தைப்பாவை, ஆப்ஷன் டி மேற் சொன்ன எவையும் அல்ல. இதுல ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பதிற்று பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள். ஸோ பதிற்று பத்தில் யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. பதிற்று பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள். ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர், ஆப்ஷன் சி பாண்டியர், ஆப்ஷன் டி பல்லவர். ஸோ இதில் பதிற்று பத்தில் யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க? ஆப்ஷன் ஏ சேர அரசர்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ப்ரூஸ்புட், ஆப்ஷன் பி ஜஹோர், ஆப்ஷன் சி சாகர், ஆப்ஷன் டி கன்னிங்ஹாம். இதுல ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடிச்சது யாரு?
ஆப்ஷன் பி ஜஹோர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புலம் பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? புலம் பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி வேலூர். ஸோ இதில் புலம் பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? ஆப்ஷன் சி சென்னை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி. விதி 24, ஆப்ஷன் பி விதி 23, ஆப்ஷன் சி விதி 26, ஆப்ஷன் டி விதி 27. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி விதி 26. ஸோ இந்த மாதிரி விதி பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து தனியாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை தனியாக நோட் பண்ணி தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது? நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக், ஆப்ஷன் பி சமூக நலத்துறை, ஆப்ஷன் சி என்டிசி, ஆப்ஷன் டி எம்ஹெச்ஆர்டி. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக். ஓகேவா? நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது அப்படின்னா நிதி ஆயோக். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெரு நிறுவன மருத்துவமனை எது? நம்மளுடைய தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெரு நிறுவன மருத்துவமனை எது? ஆப்ஷன் ஏ சங்கர நேத்தராலாயா, ஆப்ஷன் பி மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன், ஆப்ஷன் சி செட்டிநாடு ஹெல்த் சிட்டி, ஆப்ஷன் டி அப்பல்லோ மருத்துவமனை. ஸோ தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெரு நிறுவன மருத்துவமனை எது? ஆப்ஷன் டி அப்பல்லோ மருத்துவமனை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது? எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1987, 1985, ஆப்ஷன் சி 1984, ஆப்ஷன் டி 1990. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1987. 1987 தான் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை இது ஓசூர்ல இருந்து டேஷ் வரைக்கும் செல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஓசூரில் இருந்து டேஷ் வரை செல்கிறது. ஆப்ஷன் ஏ நாகர்கோவில், ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி கன்னியாகுமரி, ஆப்ஷன் இ மதுரை. ஸோ இதில் NH44 தமிழ்நாட்டினுடைய ரொம்ப நீளமான நெடுஞ்சாலை இது ஓசூர்ல இருந்து எங்கே வர போகுது? ஆப்ஷன் சி கன்னியாகுமரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. அவை யாவன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம். செகண்ட் ஒன் புதிய தொழிற்சாலைகள் அமைத்ததன் மூலம். தேர்ட் ஒன் புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம். ஃபோர்த் ஒன் போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம். ஸோ இதில் மறைமுகமாக இந்தியர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுனது என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம். இது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு புதிய தொழிற்சாலைகள் அமைத்ததன் மூலம். ஓகே. புதிய தேவாலயங்கள் இது தப்பு. நெக்ஸ்ட்டு போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று பகுத்தறிவு கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. பகுத்தறிவு தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது.
ஸோ இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ இதுக்கு இது பொருத்தமாக தான் இருக்கு. ஸோ எதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஏ மற்றும் ஆர் ரெண்டும் உண்மை மற்றும் ஆர் ஆனது ஏக்கு சரியான விளக்கமாக உள்ளது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? பின் வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? ஆப்ஷன் ஏ கணவனுக்கு மரியாதை. ஆப்ஷன் பி சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல். ஆப்ஷன் சி மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல். ஆப்ஷன் டி குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்பு. இதுல பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? ஆப்ஷன் ஏ கணவனுக்கு மரியாதை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி, அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி, வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி, பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி. ஸோ இது எந்தெந்த மாநிலம் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி. ஸோ ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்தோட உயர் மனித வளர்ச்சி எது? கேரளா. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி. அதிக வருமானம் குறைந்த மனித வளர்ச்சி. ஸோ அது என்னது? ஹரியானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி அது எங்க இருக்கு? ராஜஸ்தான். நெக்ஸ்ட் பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி எங்க? பீகார். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கேரளா, செகண்ட் ஒன் ஹரியானா, தேர்ட் ஒன் ராஜஸ்தான், ஃபோர்த் ஒன் பீகார். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி மேக்ஸ் மட்டும் 25 கொஸ்டின் பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மேக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து 6 கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சாச்சு. 6 கொஸ்டின் பேப்பர் நான் இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ படிக்காதவங்க அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் வந்து எனக்கு தெரியல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.